ஹலோ எவ்ரிவான், கஸ்டர்ட் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக அகர் அகர் பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவு சர்க்கரையும் போட்டுக்கிறேன். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 2 பிளேட்டில் தனித்தனியாக ஊற்றி வச்சுக்கிறேன் ஈக்குவலாக. கலருக்காக ஒரு பிளேட்டில் ஸ்ட்ராபெரி சிரப், இன்னொரு பிளேட்டில் மேங்கோ சிரப் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். அது அப்படியே செட் ஆகட்டும். ஃப்ரிட்ஜில் வச்சா டக்குன்னு செட் ஆகிடும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வெளியே தான் வச்சுருந்தேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 லிட்ரு பால் காஞ்சிருக்கு. இதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை தனியாக ஒரு கப்பில் பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த பாலோடு சேர்த்துடலாம். இப்போ இதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொலன்னு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். நம்ம ஆற வச்ச அகர் அகரும் நல்லா ஆறி செட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பீஸ் போட்டு வச்சுக்கிறேன் க்யூபாக. நம்ம காய்ச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்க்குமே நல்லா ஆறணும். லைட்டாக சூடாக இருந்தால் கூட இது சேர்க்கும் போது இது மெல்ட் ஆகிடும். அதனால ஃபுல்லாக ஆற வச்சுட்டு தான் இதை சேர்க்கணும். பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பீஸ் போட்டு வச்ச அகர் அகரை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பாதாம் பிசனும் சப்ஜா சீடும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த சம்மர் சீசனில் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தோம்னா நல்லா குளுன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா எம்மியான கஸ்டர்ட் மில்க் ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.